Hi, this is Dr. Duraisamy, sexologist, diabetologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிடிஸ், பாலியல் நோய்கள் மற்றும் திருமண பயம். பாலியல் நோய்கள் அப்படின்னா என்ன நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்டிடி எப்படி நமக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பிரொடெக்டட் செக்ஸ், பாதுகாப்பில்லாத உடல் உறவு, நம்ம அபிஷியல் பார்ட்னர் இல்லாம, நம்மளோட ஒய்ஃப் இல்லாம வேற யார் கூடவாவது. இட் மீன்ஸ் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ப்ராஸ்டிடியூட்ஸ், மசாஜ் சென்டர்ல தெரியாம இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அட் த எண்ட் ஆஃப் த மசாஜ் ஹாப்பி என்டிங்னு சொல்லிட்டு அன்பிரொடெக்டடா செக்ஸ் வச்சிட்டோம். இல்லை அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்ட்டிஸ் போனோம், இல்லை நிறைய குடிச்சிட்டு போதையில என்னன்னு தெரியாம யார் கூட செக்ஸ் வச்சேன்னு தெரியாம நான் பாதுகாப்பா உறவு வச்சுக்கிட்டேனா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பிராக்டிக்கலா நம்ம ஃபேஸ் பண்றோம். அதுல யாரு கூட உறவு வச்சுக்கிட்டோங்கிறது ஃபர்ஸ்ட். அந்த உறவு வச்சுக்கிட்டது அவங்க கிட்ட ஏதாவது நோய்கள் இருந்தால், அந்த நோய்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல HIV, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, அதுக்கப்புறம் சிஃபிலிஸ், இது 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளமிடியா, கொனோரியா, ஹெர்பஸ், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் நமக்கு சீரியஸா ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில ஒரு பயப்பட வேண்டிய நோய்கள் அப்படிங்கறத நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னொன்னு, இதோட அறிகுறிகள் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50% சிம்டமேட்டிக்கா இருக்கலாம், 50% ஏசிம்டமேட்டிக், அதாவது அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் HIV நம்ம ஆக்சிடென்டலா தான் நம்ம ஸ்கிரீனிங்ல கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா டாக்டர்கிட்ட போறோம், ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபீவர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுங்கிறப்ப தான் நமக்கு ஒரு டவுட் இந்த எஸ்டிடிஸ்ல பர்டிகுலரா HIV இதெல்லாம் ஸ்கிரீன் பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கிறதுக்கான, ரியாக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த எஸ்டிடிஸ், அதே நேரம் மேரேஜ் ஃபியர், இந்த மாதிரி யங் ஏஜ்ல பிஃபோர் மேரேஜ் ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்துச்சுன்னா, அதனால சில பேர் பயந்துகிட்டு பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று கூட ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோட்டத்துல ஒரு சின்ன சின்ன கட்டிகள் நிறைய, பயந்துகிட்டு, சார் நான் 1 இயரா 1 இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் வைக்க வேண்டியதா போச்சு, வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப இது ஃபார்ம் ஆயிருக்கு, இது எனக்கு HPV-ஆ இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களாம் கூகுள்ல போய் தேடி பார்த்துட்டு, எனக்கு இந்த நோயா இருக்குமோ அந்த நோயா இருக்குமோ, எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு, இந்த மாதிரி தொண்டையில கட்டி இருக்கு, இந்த மாதிரி தைஸ்ல எனக்கு அந்த கட்டிகள் புதுசா வந்திருக்கு, நெறி கட்டி இருக்கு, எனக்கு ஃபீவர் வருது, த்ரோட் பெயின் வருது, சோர் த்ரோட் வருது, எனக்கு கையில பாத்தீங்கன்னா டாட் டாட்டா நிறைய இந்த மாதிரி வருது, இப்படி கம்ப்ளைண்ட்னு பயத்தோட வருவாங்க. இது எல்லாமே கூகுள்ல போய் தேடி பார்த்துட்டு அதுல இருக்க சிம்டம்ஸ் இவங்க கூட மேட்ச் பண்ணிட்டு, எனக்கு வந்துருமோ, இதனால மேரேஜ் பண்ணிக்கலாமா, என் லைஃப் போச்சு இப்படின்னு பயப்படுறவங்க தான் நிறையா. ஸோ எஸ்டிடிஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு குவாலிஃபைடு டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டாக்டர் உங்களை ஸ்கிரீன் பண்ணிட்டு, அதுல ஏதாவது பாசிட்டிவ்னா, இதுல ஒவ்வொரு கிருமியும் வெவ்வேறு, ஒவ்வொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வேற. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் அதுவும் வைரஸ் தான், HIV வைரஸ் தான். அதே மாதிரி கிளமிடியாவுக்கு தனி ட்ரீட்மெண்ட், கொனோரியாவுக்கு தனி ட்ரீட்மெண்ட், சேம் டைம் சிஃபிலிஸ்க்கு தனி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி இருக்கு. ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணிட்டு, உங்களுக்கு மேரேஜ் பண்ணா உங்க ஒய்ஃபுக்கு பரவுமா பரவாதா, உங்களோட ஃபியூச்சர், உங்க லைஃப் அந்த எஸ்டிடி கூட எப்படி லீட் பண்றது, இது ஆபத்தானதா ஆபத்து இல்லையா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஏதாவது இன்சிடென்ட், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடிக்கு உங்களுக்கு லைஃப்ல நடந்திருந்தால், தயவு செஞ்சு நடந்தவையாகவே இருக்கட்டும், ஒரு குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ரொஃபஷனலை அப்ரோச் பண்ணுங்க. அவங்க கிட்ட உங்க ஹிஸ்டரியை பூரா என்ன நடந்ததோ அதை மறைக்காம சொல்லுங்க.
அவங்க உங்களுக்கு அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.